வாஸ்து, அதாவது மனை, அதாவது பூமி. யாருக்கெல்லாம் பூமி கிடைக்கல, யாருக்கெல்லாம் பூமி கிடைச்சும் அதுல வீடு கட்ட முடியல, யாருக்கெல்லாம் பூமி கிடைச்சும் வீடு கட்டியும் அந்த வீடை பூர்த்தி பண்ண முடியல. சார் 10 வருஷமா கட்டிட்டு இருக்கோம், வீடு கட்ட முடியல. சார் நாங்க வீடு கட்டி முடிச்சுட்டோம், அந்த வீட்டுக்குள்ள நாங்களே போக முடியல, வாடகை தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நாங்க போய் வாடகை வீட்டுல இருக்கோம் சார், எங்க சொந்த வீடை கட்டி வாடகை விட்டுட்டு நாங்க போய் வாடகை வீட்டுல இருக்கோம் சார்னு சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கு. ஏன்னா இது ஏன் இதை பத்தி உங்கள்கிட்ட இதை நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயம், வாஸ்து ரொம்ப முக்கியம் சார் உலகத்துல. நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுடைய வாஸ்து பேசும். நீங்க மலை மேல இருந்தாலும் சரிதான், ஊட்டி, கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு இந்த மாதிரி மலை மேல இருந்தாலும் சரிதான், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வாஸ்து பேசும். ரொம்ப முக்கியமான கண்டென்ட் என்னன்னா, வாஸ்துல யாரோட வீட்லயும் வடகிழக்குங்கிற பகுதி, வடக்கு கிழக்கு, அதாவது நார்த்து ஈஸ்ட்ங்கிற பகுதி சுத்தமா இருக்கணும், நீட்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இந்த பகுதி சரியில்லைன்னா பிரச்சனையாயிடுங்க. இது குரு, வடகிழக்குங்கிற பகுதி சிவனுடைய பாகம்னு பேரு. இதுல பூஜை ரூம் இருந்தா ரொம்ப சிறப்புங்கிற. இதுல ஓப்பன் பிளேஸா காத்தோட்டமா நல்லா சுத்தமா இருந்தாலும் நல்ல சிறப்புங்கிற. வடகிழக்கு பகுதி யார் வீட்டுல பிரச்சனையா இருக்கோ அந்த வீட்டுல குழந்தைகளால பிரச்சனை, வருமானம் கிடையாது, நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, மருத்துவ செலவு நடந்துகிட்டு இருக்கும், இதெல்லாம் பிரச்சனை வாஸ்துல. அடுத்தது மண்ணோட தன்மைன்னு ஒண்ணு இருக்கு சார். மண்ணோட தன்மை, இந்த மண்ணு இந்த இடத்துல இந்த இப்படிதான் வீடு கட்டணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது என்ன சார் புதுசா சொல்றீங்க? ஆமா, கடை கட்ட வேண்டிய இடத்துல போய் நீங்க வீடு கட்டினீங்கன்னா அது வேலை செய்யாது, வீடு கட்ட வேண்டிய இடத்துல போய் நீங்க கடை கட்டினீங்கன்னா அந்த இடம் வேலை செய்யாதுங்கிற.